பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே அவன் நித்திய ஜீவனை அறுக்கிறவனாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விதைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்களேன், அதே வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினாலே ஒருவன் விதைக்கிறவன் அவன் அழிவை அறுக்கிறவனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை ஆவியினால் விதைக்கப்படுகிறதாய் இருக்க வேண்டும். நம்முடைய விதை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் மாம்சத்தை சொல்லி மாம்சத்தை விதைத்து அதற்கேற்ற அழிவை அவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுக்கிறவனாய் இருக்கிறான். நாம் எதை பேசுகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவார்கள், இது இப்படி தான் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவிசுவாச வார்த்தையை சொல்லுகிறவர்கள் அதற்கேற்ற பலனை அறுக்கிறார்கள். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கிறது? ஆவியினாலே விதைக்கிறவனுடைய வாழ்வு. பைபிளில் பாருங்களேன், காலேப் என்கிற ஒரு அழகான தேவனுடைய ஒரு மனுஷன் உண்டு. அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். இந்த காலேப் சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த பலன் இந்த 85வது வயதிலே எனக்குள்ளே இருக்கிறது. வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளே வந்த காலேப் சொல்லுகிறார், எனக்கு அந்த மலை நாடு வேண்டும், எனக்கு அந்த எப்ரோன் வேண்டும். எப்படி இந்த காலேப்பால சொல்ல முடிந்தது? அவர் அந்த நாளில் இருந்து அவர் வாக்குத்தத்த தேசத்தை பெறுகிற வரைக்கும் அவருக்கு 85 வயதாகிவிட்டது. ஆனால் அத்தனை வருடங்களும் அவர் ஆவிக்குரிய காரியங்களை விதைத்திருந்தார். ஏன்னா அவரோடு ஆவியானவர் இருக்கிறார். அப்படி ஆவியிலே விதைக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்கள் ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது, நித்திய ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அன்றைக்கு காலேப் வாக்குத்தத்த தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதிலும் எப்ரோனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கும் பொழுது, ஆவிக்கென்று விதைக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். வீணான வார்த்தைகளை பேசாதீங்க, மாம்சத்திற்குரியவைகளை விதைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாம்சத்திற்குரிய விதை வேண்டாம். ஆவிக்குரிய காரியங்களை விதைங்க, ஆவிக்கென்று விதைங்க. நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் நித்திய ஜீவனை அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அன்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.